வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு தொடர் கொலைகாரனை நான் தெரியாமல் என் காரில் ஏற்றிவிட்டேன். ஒரு நுரை தக்குன ஏத்ததில் மொண்டானாவின் கடும் பனிப்புயலில் வீடு விட்டு ஓடி வந்த ஒரு 13 வயது பெண்ணாக நான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதன் கைகளில் ஒரு சிறுவனை தூக்கிக் கொண்டு லிஃப்ட் கேட்டு நின்றதை பார்த்தேன். அந்த குழந்தை குளிரில் உறைந்து விடுமோ என்று நினைத்து அவர்களை என் காரில் ஏற்றிக்கொண்டேன். அந்த மனிதன் மிகவும் விசித்திரமாக இருந்தான். அரிசோனாவில் மலிவான படகுகளை வாங்குவது பற்றி அவன் பைத்தியக்காரத்தனமாக பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்தச் சிறுவன் பயங்கரமான அமைதியில் தரையையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் அந்த மனிதனிடம் எந்த ஆறுதலையும் தேடவில்லை. சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு எரிபொருள் நிலையத்தில் தன்னை இறக்கிவிடும்படி கேட்க அவன் அங்கிருந்து மறைந்து விட்டான். 20 வருடங்களுக்குப் பிறகு உண்மை குற்ற பின்னணிகள் கொண்ட கதைகளைத் தேடிக் கொண்டிருந்தபோது ஐநொப்ரு நெடுஞ்சாலையில் நடந்த தொடர்கொலைகள் மற்றும் காணாமல் போன குழந்தைகளை பற்றி கூகுளில் தேடினேன். அப்போது ஒரு புகைப்படத்தை பார்த்தபோது என் இதயம் நின்று துடித்தது. அதே சுருட்டை முடி, அதே உதட்டு மற்றும் தாடை தழும்புகள். அவன் ஜோசப் டங்கன் நாது. நான் அவர்களை ஏற்றதுக்கு 2 நாட்களுக்கு முன்புதான் அந்த பகுதியில் ஒரு சிறுவன் காணாமல் போயிருந்தான். நான் உடனே பி. ஐ தொடர்பு கொண்டு அவர்கள் பொதுவெளியில் வெளியிடாத சில விவரங்களை கொடுத்தேன். அந்த அரக்கனுக்கு நான் ஒரு கடிதமும் எழுதினேன். அதற்கு அவன் பதில் எழுதி, அது அவன் இல்லை என்று மறுத்ததோடு ஒரு அந்நியனை ஏற்றது உன்னுடைய தைரியம் என்று என்னை அழைத்தான். இதில் மிகவும் பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? என் காரில் இருந்த என் 2 நண்பர்கள் அவன் அவர்களை திரும்பிப் பார்த்து, இவன் சொல்லும் இந்த மொக்கை கதைகளை நீங்கள் நம்பவில்லையே, இல்லையா என்று கேட்டதை இப்போதும் நினைவில் வைத்துள்ளனர்.